ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பியூட்டி டிப்ஸ் வீடியோவில் வீட்டிலையே ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் வாங்குகிற ரோஸ் வாட்டரில் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதாவது ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. அது சில பேரோட ஸ்கின்க்கு ஒத்துக்காது, அலர்ஜி ஆகும். நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே ரெடி பண்ணோன்னா அது நேச்சுரலாக இருக்கும். இது நேச்சுரலுங்கிறதுனாலையும் இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்கலைங்கிறதுனாலையும் இது ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. கிளைமேட்டை பொறுத்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 to 4 days வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 monthக்கு மேலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hourக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிடணும். இதை குழந்தைங்களுக்கு கூட நம்ம அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. இதோட பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் ரோஜா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக க்ளோவிங்காக கிளியராக இருக்கும். நல்ல கலரும் கொடுக்கும். இதை பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இதை நம்ம ஃபேஸ் பேக்கில் ஆட் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த ரோஸ் வாட்டரை எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஸ் வாட்டர் தயாரிக்க மற்ற ரோஸஸை விட இந்த பன்னீர் ரோஸ் தான் ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி பன்னீர் ரோஸில் 10 ரோஸ் எடுத்திருக்கேன். 1/2 liter தண்ணிக்கு இந்த 10 ரோஸ் சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரோஸஸ் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் பிரித்து வச்சுக்கோங்க. அந்த காம்பு நமக்கு தேவையில்லை. அந்த பூவை மட்டும் இதெல்லாம் பிரித்து வச்சுக்கோங்க. காரமாக குழம்பு எதுவும் வைக்காத ஒரு நல்ல பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லைனா ரோஸ் வாட்டர் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எரியிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 1/2 liter தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வில் அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ரோஜா இதழெல்லாம் சேர்த்துக்கணும். இதை ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு இந்த ரோஜா இதழ் ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கிற மாதிரி அமிழ்த்தி விடுங்க. இப்போது இதில் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணி ஃபுல்லாகவே பாதி அளவுக்கு வத்துற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு 1 hour நம்ம அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது 1 hour ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போது ஒரு ஸ்பூனை வச்சு அந்த ரோஸை எல்லாமே நம்ம அழுத்தி விட்டு எல்லா எசன்ஸையுமே எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா லைட் பிங்க் கலரில் நல்ல வாசனையோட ரோஸ் வாட்டர் ரெடி ஆயிருச்சு. சூப்பரான வீட்டிலேயே தயாரித்த ரோஸ் வாட்டர் ரெடி. இப்போது இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காதனால 1 monthக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு 10 drops மட்டும் கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இது ஆண்களும் யூஸ் பண்ணலாம். இதை ஒரு காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடணும். காலையில் எழுந்திரிச்சு வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணணும். சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அப்புறமா நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்காம போயிடும். இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இன்னும் அவங்க ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.